காலையில் ஒரு 5 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தினா உடம்பெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடும், எல்லா காரியங்களும் மங்களமாகும். நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியுதுங்க. இந்த நுனியும் இந்த நுனியும் இது ஒரு முத்திரை, இந்த நுனியும் இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு முத்திரை, இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு முத்திரை, இப்படி வச்சிங்கன்னா இந்த முத்திரைக்கு பேர் தெரியும். ஆக நாம் 4 முத்திரைகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த நுனி நம்முடைய எல்லா நலன்களும் இந்த நுனியில் தான். ராம 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 ராம. இது நம்முடைய பிரபஞ்சத்துக்கு இந்த சக்தியை இப்போ ட்ரம்ப் எல்லாம் கொஞ்சம் இந்த போர் நிறுத்தத்துக்கெல்லாம் இறங்கி வந்தது, கொஞ்சம் சமரசமாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா உலகம் எங்கும் இந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு வகையில் நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்ம ஆசிரமத்தில் நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக நாமும் இந்த பிரபஞ்சத்தில் ஏன்னா எங்கேயோ நடக்கிற போர் இல்லை, இது நம்மையும் பாதிக்கிற போர்.
ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வீட்டினுடைய அடிப்படையையும் பாதிக்கிற போர். அதனால் இப்போ நாம் அண்ணாமலை நாமத்தை சொல்ல போகிறோம். அண்ணாமலை வேறு இல்லை, அண்ணாமலை இருக்கிற சிவன் வேறு இல்லை, ராமன் வேறு இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும் அரியும் அரணும் ஒன்று. அதனால் யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலையில் இருந்த காரணத்தினால அவர் அண்ணாமலை நாயகனையும் அவர் போற்றி கொண்டே இருந்தார். அதுவும் ரமணர் எழுதிய நாமத்தை சொல்லி வழிபட்டு கொண்டே இருந்தார். நீங்களும் அந்த அருணாச்சல சிவ நாமத்தை சொல்லலாம். திருவண்ணாமலை போய் வந்தவர்களாக இருந்தால் நீங்கள் எதுவரைக்கும் அந்த அருணாச்சல நாமத்தை சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு பெரிய கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, அப்படியே தொடர்ந்து அந்த ரோட்டில் வந்தால் இந்திரலிங்கம் வருகிறது. இந்திரலிங்கத்தை தாண்டி வந்தீங்கன்னா அக்னிலிங்கம் வருகிறது, அப்படியே சேஷாதிரி ஆசிரமம் வருகிறது, அப்படியே ரமாசிரமம் வருகிறது, அதையொட்டி பகவானுடைய ஆசிரமம் வருகிறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சக்தி ஆலயம் வருகிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா யம லிங்கம் வருகிறது. அப்படியே அந்த பாதை வளைகிறது. பாதை வளைந்த பிறகு பார்த்தீங்கன்னா நந்தி தரிசனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிருதி லிங்கம் அப்படி வருகிறது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி வருது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் கௌதம முனி ஆசிரமம் வருகிறது. அதை தாண்டி போனால் சூரியலிங்கம் வருகிறது. சூரியலிங்கத்தை தாண்டி போனால் வாயு லிங்கம் வருகிறது. அப்படி மறுபடியும் செங்கம் அந்த ரோடு சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்த உடனே இடுக்கு பிள்ளையாருக்கு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் வருகிறது. அப்படியே குபேரலிங்கத்தை தாண்டி வந்தீங்கன்னா இந்தர்லிங்கம் வருகிறது. இந்தர்லிங்கத்துக்கு ஈசானிய மூலையில் இருக்குது. இந்த லிங்கங்களையெல்லாம் மனதுக்குள்ள வழிபட்டுட்டு மறுபடியும் இரட்டை பிள்ளையார் சன்னதி வழியாக மறுபடியும் பெரிய கோயில் அடையலாம். மனசுக்குள்ளேயே நாம் கிரிவலம் போகிற மாதிரி நினைச்சுக்கலாம். அப்படி திருவண்ணாமலையை அந்த மாதிரி யார் நினைத்து கொள்கிறார்களோ, அப்படி நினைத்து கொள்கிற போது யாரெல்லாம் திருவண்ணாமலையை நினைக்கிறார்களோ அப்படி நினைக்கிறவர்களுக்கு முக்தி தருவது திருவண்ணாமலை. முக்தி அப்படின்னா பேரின்ப நிலை, மீண்டும் பிறவாத நிலை அப்படிங்கிறது. எல்லாரும் காலம் போக போக பிரவாத நிலை அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்படி பிறவாத நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்போது நாம் நினைக்கணும். தொடர்ந்து ஒரே நாளில் நம்ம கடைசி நேரத்தில் திருவண்ணாமலை நினைங்க அப்படின்றது யாரும் நினைக்க முடியாது. ஆக நினைக்க முக்தி அப்படிங்கிறது எப்போ நினைக்க முக்தினா, நம்முடைய கடைசி காலத்தில் திருவண்ணாமலையை நினைப்பதற்கு முக்தி. கடைசி காலத்தில் நினைக்கணும்னா முக்தியிலிருந்து நாம் என்ன செய்யணும்? நாக்க பழக்கப்படுத்தணும். நாவில் சொல்லி சொல்லி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இது சிவன் வாழும் வீடு. பகவான் சொல்றார் திருவண்ணாமலை இது சிவன் வாழும் வீடு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை ஒரு முறை இந்த மலை சுற்றி சுற்றி வரைய உனக்கு என்னப்பா கிடைக்குதுன்னு சொல்லி சேஷாஸ்திரி சுவாமிகளிடத்துல கேட்குறார். பல நாள் அவர் திரும்ப திரும்ப ஒருத்தர் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இந்தர்லிங்கத்தை கிட்ட வந்த உடனே, பாப்பா உனக்கு என்ன இந்த மலையில் என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு பார்த்து அந்த ஆள் போட்டுக்கிற துண்டு எடுத்து அவர் கண்ணை கட்டினார். கண்ணை கட்டிட்டு தலையில் அப்படி நீவி விட்டுட்டு கட் அவுட்டு மலையை பாரு அப்படின்னா அப்படியே சொர்க்கலோகம் மாற அப்படியே இந்தர்லோகம் மாற அப்படியே ஒளி வெள்ளத்தில் திருவண்ணாமலை வளர்ந்ததான். ஒரு நிமிடம் கூட அவரால் பார்க்க முடியல. அப்புறம் மறுபடியும் கண்களை கட்டி அவரை அமைதிப்படுத்தி இப்போ திருவண்ணாமலை என்னன்னு தெரிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி சேஷாதிரி சுவாமிகள் கேட்டதாக சொல்வார். ஒரு முறை நாங்கள் கைலாய யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்குறாரு. இப்போ கைலாயம் என்பது என்ன? இது சிவன் வாழும் வீடு. இப்போ இந்த திருவண்ணாமலைங்கிறது என்னங்கிறார்? இதுவும் சிவன் வாழும் வீடு தான். இது யார் சொன்னது? ரமணர் சொன்னது. இது திருவண்ணாமலைங்கிறது சிவன் வாழும் வீடு.
மலையே சிவன் இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்ட திருவண்ணாமலை நாதனை பகவான் திருவண்ணாமலையில் இருந்ததுனால அண்ணாமலையை பற்றி தொடர்ந்து பாடுகிறார். அதுவும் யார் எழுதி கொடுத்தது? முதல் அவருக்கு அமைதியை தரிசனமாக்கிய ரமணர் எழுதி கொடுத்த பாடலை பாடுகிறார். அது எப்படி பாடணும்?